திராவிட மாடல்னு சொல்லி எல்லாரையும் குடிக்க வச்சது மட்டும்தான் இந்த அரசோட சாதனையா இருக்கு. எந்த பக்கம் பார்த்தாலும் கள்ளச்சாராயம், கஞ்சான்னு சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வர எல்லாரும் போதைக்கு அடிமையா மாறி இருக்காங்க. ஸ்கூல் பசங்களை கூட குடிகாரங்களா இந்த திராவிட மாடல் மாத்தி வச்சிருக்கு. மதுவிலக்கு துறைன்னு பேரை வச்சுக்கிட்டு எப்பையும் போல விக்கலாமா இல்ல டெட்ரா பேக்ல விக்கலாமான்னு மீட்டிங் வச்சு டிஸ்கஸ் பண்ணதுதான் இவங்களோட இன்னொரு மது ஒழிப்பு கொள்கை. 2023 இருந்து 2024 ஆண்டுல மது விற்பனை மட்டும் 45,855 கோடியா இருக்குன்னு சட்டமன்றத்துல திமுக அரசு சொல்றாங்க. இப்படி நம்ம மொத்த மாநிலத்தையும் குடிக்க வச்சு சம்பாரிச்சதுதான் திராவிட மாடலோட பெருமை. குடிச்சிட்டு தொல்லை பண்றவங்களால நிம்மதியா பொண்ணுங்க வெளியவே போக முடியாத நிலைமை இருக்கு. குடியால பல குடும்பங்களே அழிஞ்சு போயிட்டு இருந்தாலும் விக்கிறத குறைக்கவோ தடுக்கவோ எந்த நடவடிக்கை எடுக்காம பாட்டிலுக்கு கூட 10 ரூபாய் அதிகமா தானு வாங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு போதை மாத்திரை, ஊசின்னு சின்ன பசங்க சீரழிஞ்சுகிட்டு இருக்க எல்லாத்தையும் இந்த திமுக அரசு வேடிக்கை தான் பாக்குது. டாஸ்மாக மூடி மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு நினைச்சா ஸ்கூல் பசங்க குடிக்கிறதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்னு அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பு வாதாடுறாங்க. போதைக்கு அடிமையான பிள்ளைய நினைச்சு பெத்த மனசு தவிக்கிறத கூட புரிஞ்சுக்க முடியாம அப்பா அப்பான்னு தன்னைத்தானையே விளம்பரப்படுத்துறாரு. எந்த ஒரு அப்பாவாச்சும் புள்ள குடிச்சு அழியறத வேடிக்கை பாப்பாரா? இந்த நிலையெல்லாம் மாறாதா நம்ம அப்பா குடிக்காம வீட்டுக்கு வருவாரான்னு ஏங்குற பசங்க புள்ளையோட எதிர்காலம் சந்தோஷமா இருக்குமான்னு தவிக்கிற அம்மா. இப்படி எல்லாரோட எதிர்பார்ப்புக்கு ஒரே பதிலா இருக்காரு தலைவர் விஜய். 2026 தலைவர் விஜய் ஆட்சி அமைக்கும் போது பெரிய மாற்றமே நடக்கும். இந்த போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகளை ஒழிக்க தனது அடிப்படை கொள்கையா போதை ஒழிப்பை கொண்டு வந்திருக்காரு. உடல் நலனை கெடுக்கும் எவ்வகை போதையும் இல்லா தமிழகம் என்கிற கொள்கைகள் அடிப்படையில் மேலும் தலைவர் விஜய் அவர்கள் தமிழக முதல்வராக பதவி ஏற்றதும் இந்த போதை எனும் அரக்கனை அழிச்சு மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பாரு. குடிக்காம வீட்டுக்கு வர அப்பாவை பார்த்து பசங்க சந்தோஷப்படுவாங்க. புள்ள குடிக்காம வேலைக்கு போயிட்டு சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அம்மா நிம்மதியா இருப்பாங்க. பொண்ணுங்க நிம்மதியா எந்த பயமும் இல்லாம வெளியே போயிட்டு வருவாங்க. குடிச்சிட்டு வாகனம் ஓட்டுறதால ஏற்படுற விபத்துகள் குறையும், குற்றங்கள் குறைஞ்சு அமைதியான சூழல் நிலவும்.